வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பர்ரா. ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு சீரீஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ரியல் எஸ்டேட் டாப் டு எண்டு. இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டரோ இல்லை டெவலப்பரோ இல்லை ஏஜென்ட்டோ உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி தரத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்ஸில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் வாக் த்ரூவாக சீரீஸாக உங்களுக்கு போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஜஸ்ட் டு கெட்டிங் ஸ்டார்ட். ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் இல்லையா. ஓகே, என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் ஃபஸ்ட்டு, பட்ஜெட் என்ன, அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுற போகிறோம், அதே சமயம் கிளைண்ட்டோட கோல் என்ன, அதை பொறுத்தும் பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறமா கிளைண்ட் கோலை டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைண்ட் கோல், அதை வச்சு என்னென்ன கேம்பெயின்ஸு அப்படின்றதும் நம்ம டிசைட் பண்ணணும். எஸ், ஒரு சில பேர் அவங்க சஜஷன் சொல்லுவாங்க கிளைண்ட்டே, இல்லை ஒரு சில பேர் நீங்களே இது பண்ணிக்கோங்க, யூ ஆர் த எக்ஸ்பர்ட் அப்படின்றவாங்க. பட் எப்பயுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட அவங்க வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாச்சும் எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு என்கொயரி நிறைய வருது, எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு சைட் விசிட் நிறைய வந்திருக்கு, எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வரல, அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக கேம்பெயின் செட்டப் பண்ணலாம். பட் கேம்பெயினில் எனக்கு இந்த கீவேர்டு போடு, அந்த கீவேர்டு போடு, இந்த மாதிரி ஆட் பண்ணு, அந்த மாதிரி ஆட் பண்ணு, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் நீங்கள் ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் ஒரு அத்தாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக ஃப்ரம் நம்மள மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க எப்பயுமே அதிலே இருக்கிறது கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் ஆன்லைனில் படிக்கிறதோ இல்லை தெரிஞ்சவங்க சொல்லியோ இல்லை அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் ரன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வருஷக்கணக்காக நம்ம தொழிலே இதுதான். ஸோ அந்த அத்தாரிட்டியை நீங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க. சஜஷன்ஸ் ஏற்றுக்கோங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். வரலையா பாஸ் பண்ணிடுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தனி கேம்பெயினாக பண்ணிக்கோங்க. தனி கேம்பெயினாவோ ஆட் குரூப்பாவோ இல்லை அக்கௌண்ட்டாவோ வாட் எவர், அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. அப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுங்கள். எப்பயுமே உங்கள் அத்தாரிட்டி உங்களோட இதை நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க, விட்டும் கொடுத்துடாதீங்க. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ரூடாகவும் பேசிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளைண்ட் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் ஒரு சின்ன பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு. ஸோ வாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். சும்மா ஜஸ்ட் லைக் தட் பல்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா வாங்குகிற விஷயம் கிடையாது. அது வெரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயம் அவங்களோட ஐடென்டிட்டியும் வேறு. வீடுன்றதுமே நம்மளோட ஐடென்டிட்டி தான். நம்ம என்ன சாதித்தோம், என்ன ஏது, எந்த மாதிரி குடும்பத்தை காப்பாற்றணும், இது எல்லாமே அந்த வீட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% பிரச்சனை ஒழிஞ்சுது. இதே வாடகை வீடுன்னா மாதம் வாடகை, அதே சமயம் ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய வரும். பட் ஸோ சொந்த வீடுன்றது ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி குடும்பத்துக்கு. ஸோ அதுக்கு டிசிஷன் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. உடனே டக்குன்னு ஓகே பார்த்த உடனே டக்குன்னு என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அது பிராண்டிங் மூலமாக நடக்கும். அதுவே அந்த பிராண்டிங் இல்லை அப்படின்னா நார்மலாக சும்மா கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி இல்லை சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சுன்னா அதை என்கொயரி பண்ணுறது ரொம்ப 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 ரேர் கேஸ் சினாரியோ. அன்லெஸ் அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு, ஓ இது இந்த பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டா, இது கசா கரண்ட்டோடதா, இது ரூபி பில்டர்ஸோடதா, இல்லை இது ஜி ஸ்கொயரோடதா, சம்திங் லைக் தட். அதுக்கப்புறமா அது மூலமாக பிராண்டை பொறுத்து தான் அவங்களோட என்கொயரியே ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக ஜென்ரலாக கீவேர்டை போட்ட உடனே அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணுறதோட இது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அதை எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ பேசிக்கலாக இது ஒரு ஃபனல் அப்ரோச் தான். ஸோ வாங்க நம்ம அப்படி டைவ் இன் பண்ணுவோம். ஸோ த டிஜிட்டல் ஓப்பன் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் கோல்ட் காலிங் அது எப்பயுமே செத்துருச்சு. ஏன்னா எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு. டிஜிட்டல் மூலமாக லீட் வச்சு அந்த லீடை வச்சு தான் கோல்ட் காலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக
கோல் காலிங் பண்ணுறது இப்போ டோட்டலி டன். இப்போ ஃபுல்லாக மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ அதுதான் இந்த ஸ்லைடு. ஸோ எப்பவுமே ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு 7 டச் பாயிண்ட்ஸ் இருக்கும். எப்படி வந்து கூகுள் ஆட்ஸில் 12க்கு மேலே டச் பாயிண்ட்ஸ் இருக்கோ, மீன்ஸ் 12 கரெக்டாக தெரியல, பட் 12க்கு மேலே தான் டச் பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டுக்கும் டச் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு டச் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஒரு 7 டச் பாயிண்ட்ஸ். டிஸ்கவரி, ரீஇம்போஸ்ட்மெண்ட்ஸ், க்ளோஷர், இது வந்து மெயின். ஓகேவா? ஸோ டிஸ்கவரி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் டிஸ்கவரி. ஸோ கண்டிப்பாக டிஸ்கவரி இல்லாமல் நம்ம கேம்பெயினே ரன் பண்ண முடியாது. ஸோ டிஸ்கவரியில் நம்ம ஹை இன்டென்ட் கீவேர்ட்ஸ் போடுவோம். அதாவது என்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் மயிலாப்பூர், 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் மயிலாப்பூர்னு போடுவோம், 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் துறைப்பாக்கம்னு போடுவோம், வண்டலூர்னு போடுவோம், ப்ளாட்ஸ் இன் குருவாஞ்சேரின்னு போடுவோம். ஸோ இதெல்லாம் ஹை இன்டென்ட் டர்ம்ஸ். ஸோ டிஸ்கவரி கூகுளில் கண்டிப்பாக இருக்கணும் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி. அதுக்கப்புறமா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரீடார்கெட்டிங் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரியல் எஸ்டேட்டில் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் ரீடார்கெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக தான் நடக்குது. பட் அது மிஸ்ஸே பண்ணக்கூடாது ரீடார்கெட்டிங்கை. எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ரீடார்கெட்டிங், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை தவிர, ஏன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ரீடார்கெட்டிங் பண்ண விட மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் வெர்டிக்கல் சைட்ஸில். பட் மற்ற எல்லாத்துலையும் ரீடார்கெட்டிங் உண்டு. ரீடார்கெட்டிங்கை எப்பயுமே மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. பண்ணுங்கள், ரீடார்கெட்டிங் மிஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ ஆட் போடுறீங்க, வீடியோ ஆட்டில் 70% யார் பார்த்தாங்களோ அவங்க ரீடார்கெட் பண்ணுங்கள். உங்களுக்கான பவுன்ஸ் ரேட் வந்து 50%லேருந்தும் கன்வெர்ட் ஆகலையா, அவங்களுக்கு ரீடார்கெட்டிங் பண்ணுங்கள். ஸோ ரீடார்கெட்டிங் பண்ணாமல் விடவே விடாதீங்க. அதுக்கப்புறம் க்ளோஷரில் வரும்போது அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க, லீட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் மெசேஜஸ், அதாச்சும் இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்லாம் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனில் நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதெல்லாம் பண்ணி இது பண்ணாதான் வந்து we can able to scale. ஸோ அது வந்து ஒன்று. க்ளோஷரில் ஆட்டோமேஷனை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா தட் இஸ் டூம். ஸோ ஆட்டோமேஷனும் நம்ம சைடில் வந்து கண்டிப்பாக பண்ணணும். க்ளோஷருக்கு மட்டும் பண்ணுங்கள். ஒரு ரீடு ஃபில்அப் ஆகிட்டதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து இது பண்ணணும். ஆட்டோமேஷன் மெசேஜ் அவங்கக்கிட்ட அனுப்புனா அது ஸ்பேமாக போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கோல் காலிங் பர்சன் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கேன்னா டீட்டெயில் அனுப்பிச்சவங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்த உடனே தேங்க்யூ ஃபார் என்கொயரிங் இது லீட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உடனே அவனுக்கு டக்குன்னு அனுப்பிச்சுன்னா அது வந்து சுத்த வேஸ்ட்டு, ஸ்பேமாக முடிச்சிடும். ஸோ எந்த இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றதுமே டிசைட் பண்ணணும். கரெக்டான இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணணும். ஸோ இது another point. So as I said, Google searchல I want to know அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. I want to knowனா இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு எனக்கு அது தெரியணும் அப்படின்றது தான் I want to know. ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட் இன் சென்னை, பிளாட் இன் சென்னைன்னு போடாமல் அந்த ஏரியா லொக்கேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. ஓகே, இப்போ குருவாஞ்சேரினா பிளாட்ஸ் இன் குருவாஞ்சேரி, 3 BHK அப்பார்ட்மெண்ட் இன் குருவாஞ்சேரி, வில்லாஸ் இன் குருவாஞ்சேரி அப்படி போடுங்க. அப்படி சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குருவாஞ்சேரிக்கு சர்ச் வால்யூமே இல்லை, எதுவுமே இல்லை, சுத்தமாக எதுவும் இல்லைன்னா அது சுற்றி இருக்கிற ஏரியாஸில் என்னென்ன இருக்குது, வண்டலூர் இருக்குது, பெருங்குளத்தூர், அந்த மாதிரி அது சுற்றி இருக்கிற வேறு என்னென்ன ஏரியாஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. அதுக்கு போடுங்க. கண்டிப்பாக அதில் அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேமஸான இடம் இருக்கும். அந்த 10 ஃபேமஸான இடம் என்ன இடம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த 10 ஃபேமஸான இடம் அட்லீஸ்ட் 2வது ஃபேமஸாக இருக்கும். அதாவது நான் சொல்றது வெரி பேர் மினிமம் 2வது ஃபேமஸாக இருக்கும். லைக் வண்டலூர், கூடுவாஞ்சேரி, பெருங்குளத்தூரும் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு சர்ச் வால்யூம் இருக்கும், அதை போடுங்க. ரொம்ப ப்ராடராக இன் சென்னைன்னு தேடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி கேம்பெயின், அதுக்கப்புறம் நியர்பை கேம்பெயின், அதுக்கப்புறமா சென்னை கேம்பெயின். ஆனால் சென்னை அப்படின்ற ஒரு கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட் பண்ணுற லொக்கேஷனை சுற்றி மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர்ஸ், அந்த 10 கிலோமீட்டர்ஸில் தான் இன் சென்னை அப்படின்னு தேடுறவங்க இருப்பாங்க.
ஏன்னா நான் ஒரு மாதிரி தேடுவேன், நீங்கள் ஒரு மாதிரி தேடுவீங்க, நான் சென்னைன்னு கூட போட்டு தேடுவேன். ஆனால் உங்களோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட லொக்கேஷனை சுற்றி 10 கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு சென்னைன்னு காட்டுங்க. ஹோல் சென்னையை டார்கெட் பண்ணி சென்னைன்னு மாற்றிடாதீங்க. அது ரொம்ப பட்ஜெட் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு லீடு வரதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்து ஃபாலோ பண்ணணும். இதை நான் வந்து டீட்டெயில்டாக வந்து எப்படி கேம்பெயின் செட்டப் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறதுமே வந்து நான் வந்து சொல்கிறேன். கூகுள் ஆட்ஸுக்கும் சரி, மெட்டா ஆட்ஸுக்கும் சரி. ஸோ அதோட டார்கெட்டிங் அண்ட் கேபிஎஸ் இங்கே பாருங்கள். ஸோ ரேடியஸ் டார்கெட்டிங் அரவுண்ட் த சைட்ஸ் அண்ட் அஃபிலியன் ஜிப் கோட்ஸ், அதை சுற்றி வேறு என்ன அஃபிலியன் ஜிப் கோட் இருக்கோ அந்த மாதிரி தான். அதே சமயம் ரெடி டு மூவ் ஃப்ளாட்ஸ் இன் லொக்காலிட்டி, அதாவது கூடவாஞ்சேடியோ வண்டலூரோ பெருங்குளத்தூரோ சம்திங் லைக் தட். ஸோ இதோட கேபிஎஸ் வந்து காஸ்ட் பர் லீடு குவாலிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது. லீட் குவாலிட்டி எப்பயுமே பேர் மினிமம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 30 or 40 அந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா விச் இஸ் குட். அதோட கீழே போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணி ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ். இந்த மெட்டா ஆட்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நிறைய வேலை இருக்குது. ஏன்னா மெட்டா ஆட்ஸில் வீடியோஸ் காட்டலாம், இமேஜஸ் காட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் கூகுள் ஆட்ஸில் சர்ச்சை தவிர எதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மெட்டா ஆட்ஸில் இது எல்லாம் தான் பண்ணணும். இப்போ கூகுளோட மெட்டா ஆட்ஸ்க்கு குவாலிட்டி நல்லாவே ட்ரைவ் பண்ணலாம். குவான்டிட்டி அஸ் வெல் அஸ் குவாலிட்டி ரெண்டுமே அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? மெட்டா ஆட்ஸ் ரொம்ப முக்கியம். ரியல் எஸ்டேட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸை விட்டுறாதீங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் கூட. ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ரா வாக் த்ரூ. அதாச்சும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோ மாதிரி இல்லாமல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் இது என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எந்தென்ன ப்ராக்ரஸில் இருக்குது, அதை ஒரு ரா வீடியோவாக எடுக்கணும். அதை எடுத்து போட்டோன்னா அப்போ தான் வந்து ஓகே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாமே ரெடி டு மூவ் அப்பார்ட்மெண்ட்ஸு ரொம்ப கம்மி. இப்போல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே அதை வந்து புக் பண்ண சொல்லி அதை எல்லாமே ரியல் எஸ்டேட் எல்லாருமே இப்போ மாறிடுச்சு. முன்னாடிலாம் கட்டி ரெடி டு மூவ்னா இருந்துச்சு. இப்போ எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அப்பயே புக்கிங் பண்ணி அட்வான்ஸை வாங்கி புக்கிங் பண்ணி விட்டு அந்த காசில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரா ஃபுட்டேஜ் உங்களோட லேண்டிங் பேஜ்லேயுமே வந்து லைவ், அதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த லைவ் ஃபீட்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த லைவ் ஃபீட் சைடில் போடுங்க. அந்த டெவலப் அந்த லேண்டிங் பேஜ் ஆடை கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் வரவங்களுக்கு தெரியும், ஓகே ரைட்டு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து தான் இருக்குது, எல்லாமே நடந்து தான் இருக்குது, எதுவுமே நிற்கலை அப்படின்றது. அதுவும் ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் தானே. ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் ஹூக், எல்லாத்துக்குமே ஒரு ஹூக் தேவை. ஹூக் இல்லைன்னா எங்கேயும் வேலையே செய்யாது. ஸோ அந்த ஹூக் வந்து என்னென்னா ஸ்டாப் ரெண்டிங் த இஎம்ஐ இஸ் சீப்பர் தென் யூர் கரண்ட் ரெண்ட் அப்படின்னு இருக்குது. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வீடு ஒரு இண்டிவிஜுவல் வீடு 2 BHK இண்டிவிஜுவல் வீடுனாலே அதுக்கு வாடகை வந்து 20,000 to 25,000 வந்துடும். அந்த 25,000 நீங்கள் இஎம்ஐ கட்டு போயிடலாம். இங்கேன்னு கிடையாதுங்க. ஈவன் லண்டன், அமெரிக்காஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் வீடியோ வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. அதுவுமே கரெக்டாக இந்த ஹூக் போடும்போது நீங்கள் பார்த்துக்கணும் அது என்ன ஏரியா, அந்த ஏரியாவில் வாடகை எவ்வளவு, அந்த வாடகைக்கு இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாமா என்ன நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹூக்கை போடணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஹூக்கை தான் தேடணும். ஆப்வியஸ்லி மெட்டாவில் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் தான். அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஏஐ இதை வந்து நீங்கள் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி ஆப்ஷன் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து டார்கெட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நேர் டவுன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல லீட்ஸ் வரும். அட்வான்டேஜ் ப்ளஸ் ஏஐ வந்து ஒரு 20% வச்சுக்கோங்களேன், ஒரு 20% வச்சுக்கலாம். பட் கிரியேட்டிவ்ஸ் ஹெவியாக கொடுங்க. அதாவது ஒரு 5-6 கிரியேட்டிவ் ஒரு ஆட்செட்டில் ஒரு ஆடுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ், டிஃப்ரெண்ட் கால் டு ஆக்ஷன். வீடியோ இருந்தாலுமே வீடியோ டிஃப்ரெண்ட் ஆட் கண்டென்ட்டு கால் டு ஆக்ஷனோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வீடியோ. அதாவது ஒன்று வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ, ஒன்று டெஸ்டிமோனியல் வீடியோ, இன்னொன்று வந்து டூர் வீடியோ, இன்னொன்று வந்து இன்டீரியர் வச்சு சும்மா வீடியோ, அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி இமேஜஸ்லையுமே சரி வேரியேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10 or 20% ஏஐ
அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஏஐ வச்சுக்கோங்க. ஏன்னா ஏஐக்கு டேட்டா தேவை. டேட்டா இல்லை அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கும் இது என்ன அப்படின்றது வந்து தெளிவாக தெரியறதுக்கும் எக்கச்சக்க டேட்டா தேவை. ஸோ ஏஐ கொடுக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஆட்ஸ் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு மினிமம் ஒரு 3 வீடியோ ஆட் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சிங்கிள் ஆட்ஸில் சொல்கிறோம். பட் 10 to 20% பட்ஜெட் மட்டும் அதுக்கு வந்து தனியாக ஒதுக்கி வைங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் வித்தியாசமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுனாலும் அதுக்கு 10 to 20% மேலே செலவு பண்ணாதீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஃபேஸ்புக் அப்படின்னா மினிமம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 300 rupees காஸ்ட் பர் லீடு. மேக்ஸிமம் ப்ராஜெக்டோட வேல்யூவை பொறுத்து, அப்பார்ட்மெண்ட் ஒரு லேண்டோட வேல்யூ பொறுத்து நம்மளுக்கு காஸ்ட் பர் லீடு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்குன்னு கூகுள் மாதிரி 3500, 4000, 5000 ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 2000 வரைக்கும் போகும். அதுவும் வெரி மேக்ஸிமம், வெரி மேக்ஸிமம் நான் சொல்கிறது. ஸோ இது அதுக்கப்புறமா இதுதான் மல்டி சேனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஹை கமிட்மெண்ட். ஒரு 6 months. இப்போ நான் வீடு வாங்க போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் 6 months எடுத்துப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் மேக்ஸிமம் 1 or 2 months நான் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி அவங்கள வந்து அவங்க பக்கெட் லிஸ்ட்டில் நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கொடுத்த கிளைண்ட்டோட பிராண்டும் இருக்கணும். அதாச்சும் அவங்க மேக்ஸிமம் வச்சுக்கணும் ஒரு 5 பேர் வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5ல் 1 நீங்கள் இருக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் சுற்றி அடிக்கணும். கூகுள், மெட்டா, யூடியூப், வேறு என்னென்ன இருக்கோ, டிஸ்கவரு, டிஸ்பிளே, எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துலேயும் அந்த பக்கெட் லிஸ்ட்டில் நம்ம வர மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான் ரீடார்கெட்டிங்கோட பர்பஸே. அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இவங்களும் இருக்கணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆடோட குவாலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்கணும். வரப்போகிற சீரீஸில் நான் அதுவும் சொல்லுவேன். என்ன மாதிரி ஆடு, எந்த மாதிரி கொண்டாடணும், எந்த மாதிரி எப்படி இருக்கணும், அது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ சோஷியல் ப்ரூஃப் கண்டிப்பாக லேண்டிங் பேஜ்லேயும் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆட்ஸ்லேயுமே. ஸோ ஃபேமிலி, இப்போ ப்ரீவியஸ் பயர்ஸோட டெஸ்டிமோனியல்ஸு, லைஃப் ஸ்டைல், அதாவது அந்த பில்டிங்கில் நீங்கள் வாங்குறீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்றது. ஒரு என்னென்னா பால்கனிலேருந்து இது பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு இடத்துலையும் ஒரு மேப் மாதிரி, ஒரு பின் மாதிரி வச்சு இந்த இடத்துல மெட்ரோ இருக்குது, இந்த இடத்துல வந்து பீச் இருக்குது, இந்த இடத்துல வந்து மியூசியம் இருக்குது, சம்திங் லைக் தட். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே கிட்ட இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் டு சே, ஒரு மால் இருக்குது, ஃபீனிக்ஸ் மால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபீனிக்ஸ் மால் 4 kilometers. இங்கே வந்து மியூசியம் இருக்குது, இல்லைனா பார்க் இருக்குது, கிண்டி நேஷ்னல் பார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிண்டி நேஷ்னல் பார்க் 8 kilometers. அந்த மாதிரி கிட்டேயும் இருக்குது. அதே சமயம் உங்கள் லைஃப் ஸ்டைல்லையுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பிக்சர்ஸு, அதே மாதிரி பால்கனி பிக்சர்ஸ் அதெல்லாம் வச்சு ஆட் பண்ணலாம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா நர்ச்சர், வாட்ஸ்அப்பில் நர்ச்சர் பண்ணுறது அதாச்சும் என்னதான் ஃப்ளோர் பிளானு, அதுக்கப்புறமா எப்போ சைட் விசிட் வரீங்க, என்ன மாதிரி வரீங்க, அந்த மாதிரியான நர்ச்சர் பண்ணுறது. ஸோ இது வந்து தான் ஓம்னிஷன் மேப். நம்ம சொன்னது எல்லாமே பாயிண்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ரெடி டு ஸ்கேல். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த பிபிடி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிபிடின்னு. கண்டிப்பாக அந்த பிபிடியை வந்து அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயாச்சும் நான் பின்னும் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ரியல் எஸ்டேட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸை அதை எப்படி கரெக்டாக ஒழுங்காக செட்டப் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்தது வந்து கூகுள் ஆட்ஸ் செட்டப் ஃபார் ரியல் எஸ்டேட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த கூகுள் ஆட்ஸ் செட்டப் ஃபார் ரியல் எஸ்டேட்டுக்கு ரெடியானுங்க. நன்றி.